ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்னென்னா, ஒரு புத்தகத்தோட பொருளடக்கம் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸை எப்படி தயாரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம கிளாஸ் எஸ்டிசி டிசிஏ கோர்ஸ் டீச்சிங் சசி எஸ்டிசி சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணி நம்மளோட கிளாஸை நல்லா கவனிங்க. டிசிஏ கோர்ஸுக்கு தேவையான சர்டிஃபிகேட் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் சிஓஏ கிளாஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து கிளாஸை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம எப்படி டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு புத்தகத்தோட பொருளடக்கம்ங்கிறதுனால ஃபஸ்ட்டு புத்தகத்தோட பேஜ் நம்மளுக்கு தேவை. அதனால் நம்ம ஈக்குவல் டு ரேண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ரேண்டமாக நம்ம சிஸ்டத்தில் இருக்கிற டாக்குமெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஈக்குவல் டு ரேண்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் நடுவில் 50 கொடுத்து நான் இப்போ ஒரு 6 பேஜஸ்க்கான தேவையான பொருளடக்கத்தை எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பேஜில் இங்கனக்குள்ளே வச்சு தமிழ்னு டைப் பண்ணிக்கோங்க. அந்த ஹெட்டிங் 1 மேலே போய்ட்டு ஹோம் பேஜில் போய்ட்டு தமிழ் டைப் பண்ணி போல்டு பண்ணிவிட்டு ஒரு 4 டைம்ஸ் பெருசாக்கிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணி பெருசாக்கிட்டு ஹெட்டிங் 1ங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்ஹெட்டிங் ஒன்று நம்ம கொடுக்கணும். சப்ஹெட்டிங்க்கு திருக்குறள் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி திருக்குறள்னு கொடுத்து ஹெட்டிங் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை நான் 2 டைம்ஸ் போல்டு பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு போல்டு பண்ணி 2 டைம்ஸ் பெருசாக்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பேஜில் இங்கிலீஷ்னு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். அதையுமே ரைட் கிளிக் பண்ணி போல்டு பண்ணி 4 டைம்ஸ் பெருசாக்கியிருக்கேன். பெருசாக்கிட்டு ஹெட்டிங் 1ங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். மெயின் ஹெட்டிங்கை ஹெட்டிங் 1னும் சப் ஹெட்டிங்கை ஹெட்டிங் 2னும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரியே 3rd பேஜில் மேக்ஸ்னு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். சப் ஹெட்டிங்க்கு அடிஷன்னு கொடுத்துருக்கேன். மெயின் ஹெட்டிங்கை 4 டைம்ஸ் பெருசாக்கி ஹெட்டிங் 1 செலக்ட் பண்ணியிருக்கேன். சப் ஹெட்டிங்கை 2 டைம்ஸ் பெருசாக்கி ஹெட்டிங் 2 செலக்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி 4th பேஜில் சயின்ஸு அதுக்கு சப் ஹெட்டிங் பாட்னி கொடுத்துருக்கேன். சோசியல் அதுக்கு சப் ஹெட்டிங் ஹிஸ்ட்ரின்னு கொடுத்துருக்கேன். இது நம்மளுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேஜுக்கு போயிடலாம். நம்மளுக்கோட ஃபஸ்ட்டு பேஜில் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கணும். அதுக்காண்டி நம்ம கண்ட்ரோல் என்டர் கொடுத்து ஃபஸ்ட்டு பேஜை ப்ரெஸ் பேஜராக ஆக்கிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோடனே ஃபஸ்ட்டு பேஜை ப்ரெஸ் பேஜாக கிடச்சிருச்சு. இங்கே தான் நம்ம டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை கொண்டு வர போகிறோம். இங்கே கர்சரை வச்சுக்கிட்டு மேலே ரெஃபரன்ஸ் டேபுக்கு போங்க. ரெஃபரன்ஸ் டேபுக்கு போயிட்டு இங்கே டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி காமிக்கும். இதில் நம்ம கீழே இன்சர்ட் டேபிள் ஆஃப் கண்டென்ட்னு இருக்கு இல்லையா, இன்சர்ட் டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு டெலக்ட் பாக்ஸ் வரும். இதில் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டாம், அப்படியே ஓகே கொடுத்துருவோம். ஓகே கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு பேஜில் நம்மளுடைய டேபிள் ஆஃப் கண்டென்ட் ரெடி ஆயிடுச்சு. தமிழ் 2 செகண்ட் பேஜில் இருக்குது. திருக்குறள் சப் ஹெட்டிங் கொடுத்ததும் செகண்ட் பேஜில் இருக்குது. 3rd பேஜ் 4th பேஜ் 6th பேஜில் நம்ம கொடுத்த ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2 கிடச்சிருச்சு. இப்போ மேலே வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு டேபிள் ஆஃப் கண்டென்ட்னு டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி போல்டு பண்ணி நல்லா பெருசாக்கி சென்டர் பண்ணிக்கலாம். இப்போ டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் நம்மளுக்கு ரெடி. இப்போ நம்ம பேஜ் லேஅவுட்டில் போயிட்டு மேலே பேஜ் கலர் கொடுத்துக்கலாம். வேணும்னா இந்த பேஜுக்கு ஒரு லைட் கலரோ அல்லது இந்த மாதிரி நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக டேபிள் ஆஃப் கண்டென்ட் வேணும்னு நினச்சோம்னா கலர் கூட வச்சுக்கலாம். ஓகே, இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விடுங்க, லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.